தெரியா எல்லாருக்கும் தெரியும். எல்கேஜி பாண்டாவே தெரியும். பழைய நினைவுகள் எல்லாரையும் கொண்டு வந்து இப்ப இது திரும்பி எங்களை வருஷத்துல ஒரு வருஷம் இந்த வருஷமா நினைவு கொடுத்தாரு. உனக்கு தெரியுதா மாப்பிள்ள இது யாரு தெரியுதா? 12 ஆண்டுகளாக பக்ரீத் அன்று மழலையாகவே மாறும் நண்பர்கள் குழு. இதுக்கெல்லாம் நிஜமா கொடுத்துதாங்க வச்சிருக்கணும். பசுமை நினைவுகளோடு தொடர்ந்து கொண்டாடப்படும் 96 சம்பவம். மத நல்லிணக்கத்தோட மயிலாடுதுறையில ஒளிரும் ஒரு சிறந்த தோழமை கதை தான் இது. சின்ன பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த அமீன் அப்படின்றவங்க மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் பக்ரீத் அப்போ ஒன்று கூடுறாங்க. 1995 இருந்து 2000 வரைக்கும் மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய தேசிய மேல்நிலை பள்ளியில படிச்ச நண்பர்கள் தான் இவங்க எல்லாருமே. முதல்ல இந்த ஒன்று கூடும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது 4 பேரா இருந்தவங்க 40 பேரா மாறி இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வீடியோ கால் மூலமா பேசி நிகழ்ச்சியில இருக்கிற மாதிரி அன்போட உறவாடக்கூடிய காட்சிகளை பார்க்கும் போது கூடிய விரைவில் இது 400 ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அத்தனை நண்பர்களும் கூடி வந்து ஒரே மனதோட அமர்ந்து கறி விருந்து உண்டு வாழ்த்துக்களை பரிமாறி நீ எப்படி இருக்க, அப்போ ஸ்கூல்ல எப்படி இருந்த தெரியுமான்னு பழங்கதைகளை சிரிச்சு பேசும்போது அது கொடுக்கிற ஆனந்தத்தை வேற எதாலங்க கொடுக்க முடியும். அவங்களுடைய கண்கள்ல தெரிகிற பாசத்தை வார்த்தையால விவரிக்கவே முடியாது. வேறுபட்ட பாதையில பயணித்தவங்க ஒரே இடத்துல அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசி மகிழும் போது டைம் டிராவல் பண்ணி நிச்சயமா அந்த பள்ளி பருவத்துக்கே சென்றிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நீ நிச்சயமா வரணும் அப்படின்னு ஒவ்வொரு நண்பர்களையும் மிஸ் பண்ணாம ஒருங்கிணைக்க கூடிய அமீன் அவர்களுக்கு நண்பர்கள் தன்னுடைய நன்றியையும் மனசார தெரிவிக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷமா போன நாளுடைய முடிவுல விடைபெறும் போது எல்லாருடைய மனசுலயும் அடுத்த வருஷம் மறுபடியும் எப்ப சந்திப்போன்னு ஏக்கத்தோடு நிறைவடையுள்ள மதங்களை கடந்து மனங்களை இணைக்கக்கூடிய ஆழமான ஒரு உறவுதான் நட்புங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய பள்ளி நண்பர்களையும் ஞாபகப்படுத்துச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.